நான் குடியாத்தம் குமரன் பேசுகிறேன். நண்பர்களே, சென்னை மாநகரத்தில் எழும்பூர் தொகுதியில் திராவிட முன்னேற்றக் கழக வெற்றி கூட்டணியின் வேட்பாளராக தம்பி தமிழன் பிரசன்னா, வழக்கறிஞர் தம்பி தமிழன் பிரசன்னா அவர்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் வேட்பாளராக உதயசூரியன் சின்னத்திலே போட்டியிடுகிறார். உங்களின் பொன்னான முத்தான வகைகளை அன்பு தம்பி தமிழன் பிரசன்னா அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து அவரை எழும்பூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்குமாறு உங்கள் பாத மலர்களை தொட்டு வணங்கி கேட்டுக்கொள்கிறேன். எழும்பூர் தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினராக போட்டியிடும் தமிழன் பிரசன்னா யார்? அவர் படித்தவர், நல்லவர், வழக்கறிஞர், சிறந்த பேச்சாளர், எங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒரு போர் வீரன், ஒரு போராளி, புயல் குணத்தோடு போர் குணத்தோடு கழகத்திலே பணியாற்றக்கூடியவர், வழக்காடுமன்றத்தில் வாகை சுடக்கூடிய கழகத்தின் வழக்கறிஞர் பெருந்தகை தமிழன் பிரசன்னா அவர்கள். தமிழன் பிரசன்னா நம்ம திருச்சி மாவட்டம் அந்த பக்கத்தை சேர்ந்தவர். அவங்களுடைய ஃபேமிலி பேக்ரவுண்ட் பார்த்தா பெரிய பணக்காரரோ ஜமீன் பரம்பரையோ கிடையாது. அவங்க அம்மா, அவங்க ஆயா, பாட்டி எல்லாம் பார்த்தா ஒரு இட்லி கடை அப்படி வச்சு குழப்பம் நடத்தினவங்க. அதில் தான் படித்தார் தமிழன் பிரசன்னா. அதை தமிழன் பிரசன்னாவே திருச்சி மாநில மாநாட்டில் பேசியிருக்கார். என்னைக்கோ தமிழன் பிரசன்னா சட்டமன்றத்துக்கோ நாடாளுமன்றத்துக்கோ போயிருக்க வேண்டியவர். ஆனால் இன்னைக்கு மாண்புமிகு தமிழக முதல்வர் அன்பு தலைவர் தளபதி தம்பி தமிழன் பிரசன்னாக்கு அந்த வாய்ப்பு கொடுத்திருக்கார். ஒட்டுமொத்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆயிரக்கணக்கான பேச்சாளர்களின் பிரதிநிதியாக தம்பி தமிழன் பிரசன்னா எழும்பூரிலே உதயசூரிய சின்னத்திலே போட்டியிடுகிறார். எங்களின் இளைய சூரியன் தம்பி தமிழன் பிரசன்னா. நான் ஒரு கருப்பு சோப்புக்காரன், திராவிடன், எந்த சூழ்நிலையிலும் நான் திமுக காரன். அவர் எழுதின புத்தகம் ஒரு பிரபலமான புத்தகம். அதாவது தலைவர் கலைஞர் இந்த மண்ணுலகத்தில் அரசியலில் ஆரோக்கியமாக வாழ்ந்த நேரத்தில் தமிழன் பிரசன்னாவை பார்த்தா தம்பி தமிழ் என்று அழைத்து பேசக்கூடியவர். தலைவர் கலைஞர் அவரோட கடைசியில் ஹாஸ்பிட்டலில் கூட்டு போகும்போது இந்த பெட்ஷீட் இருக்குது, பெட்ஷீட்டு அதில் தூக்கி வராங்க, கட்டிலேருந்து கீழே தூக்கி வராங்க, அதை படிக்கிட்டு வராங்க. அப்போ பிரசன்னா அழுது அந்த காட்சி இருக்குல்ல, அது எல்லா தொலைக்காட்சி ஊடகத்தில் வந்துச்சு. அப்படி பல வரலாற்றுகள் என் தம்பி தமிழன் பிரசன்னாக்கு உண்டு. என் தம்பி தான். இன்னைக்கு அவரை எக்மோர்ல தலைவர் தளபதி நிற்க வச்சிருக்கிறாரு. நமது மாவட்ட கழகத்தின் செயலாளர், மிகுந்த மரியாதைக்குரிய மாண்புமிகு தமிழகத்தினுடைய அறநிலைத்துறை அமைச்சர், கழகத்தின் செயல்பாபு அண்ணன் சேகர் பாபு அவர்கள். நாளைய தமிழகம் எங்கள் வாலிப கலைஞர், மிகுந்த மரியாதைக்குரிய உதயநிதி ஸ்டாலின், தலைவர் தளபதி, மாண்புமிகு தமிழக முதல்வர், மீண்டும் தமிழக முதல்வராக இரண்டாவது முறை முதலமைச்சர் நாற்காலில் அமரப்போகிற தலைவர் தளபதி ஸ்டாலின் தமிழன் பிரசன்னா தான் எழும்பூரில் இருக்க வேண்டும் என்று தேர்ந்தெடுத்தார். அவர் தான் நிற்கிறார். உங்கள் பாத மலர்களை தொட்டு வணங்கி கேட்டுக்கொள்கிறேன். நூற்றுக்கணக்கான கூட்டங்கள் நான் எழும்பூர் பகுதியில் பேசியிருக்கிறேன். தம்பி தமிழன் பிரசன்னா அவர்களுக்கு உதயசூரிய சின்னத்தில் வாக்களிங்க. அவர் குறித்து ஒரு லாட்டரி சீட்டு விற்கிறவன், இந்த திருட்டு லாட்டரி சீட்டில் திருட்டு லாட்டரி சீட்டு, போலி லாட்டரி சீட்டு, இந்த கேப் மாதிரி, முள்ள மாதிரி, முச்சோக்கு, களவாணி, பேமானி, 420, 420, 840, ஜாடு மாடு, பாடுகா, லக்கடி, படுஸ் பார்க்குற இந்த ஆதவர்ஜனோட வளர்ந்தவன் திறப்பான். அவன் தான் விஜயை கொண்டு போய் சாக்கடையை தள்ளப்புறான் அரசியலில். அந்த ஆதவர்ஜுனா அவன் பேசுகிறான் எழும்பூர் தொகுதியில். அண்ணா நகர்லேருந்து ஒரு அமுல் பேபியை கூட்டின்னு வந்துக்கிறாங்க அரசியலில். ஒரு அமுல் பேபி அதை நிற்க வச்சுட்டாங்க. ஆமாடா, அமுல் பேபி தான் அரசியல். திமுக எல்கேஜி, யூகேஜி, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட், தேர்ட் ஸ்டாண்டர்ட், ஃபோர்த் ஸ்டாண்டர்ட், ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட், சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட், 7th, 8th, 9th, 10th திமுகவில் துவக்கப்பள்ளியிலேருந்து ஆரம்ப பள்ளியிலேருந்து படித்து இன்னைக்கு ஒரு பவர்ஃபுல் அட்வொகேட்டாக டிஎம்கே வந்திருக்கிறது தான் தம்பி தமிழன் பிரசன்னா. அவரை பார்த்து அமுல் பேபின்னு சொல்றிய, அந்த தம்பி வரலாறு நமக்கு தெரியுமாடா? அவங்க குடும்பத்தில் யாரும் லாட்டரி சீட் விற்கிறப்பா, லாட்டரி சீட் விற்கிற அவங்க குடும்பத்தில் யார் இந்த லாட்டரி சீட்டு, போலி லாட்டரி சீட்டு, பித்தளை மாட்ட வேலை, இந்த முள்ள மாறுத்தர வேலை, கேப் மாறுத்தன வேலை, பஸ் ஸ்டாண்டில் பிக் பேக்கெட் அடிக்கிறது, ஜெயிலுக்கு போகிறது, இந்த மாதிரி வேலை அவங்களுக்கு தெரியாது. உண்மையான திமுக குடும்பம், உண்மையான திமுக செயல் வீரர், ஒரு நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவர். என்ன சொல்றது? அவரை பற்றி நீ எக்மோரில் பேசுகிற, அண்ணா நகர்லேருந்து ஒரு அமுல் பேபி நிற்க வச்சுக்கிறாங்க. நம்ம யாருப்பா? தமிழன் பிரசன்னாவை
விமர்சனம் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன தகுதி? அதை சொல்லு கொஞ்சம். நான் கேட்குறேன், உன்னை கேட்குறேன். யார அந்த ஆதவர்ஜுனா, ஏண்டா நீ ஒரு தமிழன் பிரசன், நீ வந்து தமிழன் பிரசனாவை கிண்டல் பண்ணுற, விமர்சனம் பண்ணுற. அதாவது நீ வந்து திருடல் அடைச்சிருக்கிறவ, போடியில் அடைச்சிட்டு, சிங்கிள் நம்பரில் அடைச்சிட்டு, இப்படி ஏமாற்றி பல லட்சக்கணக்கான குடும்பங்களை இந்தியாவில் பல லட்சக்கணக்கான குடும்பங்களுடைய தாலி அர்த்தம் யாருன்னு கேட்டால் நீ. ஆமாம், இன்னைக்கு அந்த நடிகர் விஜய் கூட சேர்ந்து அவனை கொண்டு வந்து நடுரோட்டில் விட போகிறவன் யாருன்னு கேட்டால், அவன் நடிகர் விஜயை கொண்டு வந்து நடுரோட்டில் விட போகிறவன் யாருன்னு கேட்டால் இந்த ஆதவர்ஜுனா. இப்போ ஒரு படம் ஒன்று வந்துச்சு, என்ன பண்ணுறது, ஜனநாயகம் 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 பணநாயகம் பேசுகிறாங்கல்ல, அந்த ஜனநாயகத்தை நெட்டில் ரிலீஸ் பண்ணோம் யார்? விஜய் ரசிகர்கிட்ட சொல்கிறேன், அந்த ஜனநாயக படத்தை நெட்டில் ரிலீஸ் பண்ண யாருன்னு கேட்டால் இவன் தான் ஆதவர்ஜுனா. அப்போ தான் நீங்களாம் ஓட்டு போட்டுருக்கலாம். நீ ஒரு கேடி 420 420 840, நீ யாருன்னு எங்களுக்கு தெரியாதா? நீ தமிழன் பிரசன்னா பற்றி நீ பேசுகிற. டேய், ஒரு நல்ல தொண்டன், எழும்பூர் தொகுதி வாக்காளர் பெருங்குடி மக்களுக்கு சொல்லுகிறேன், நல்ல ஒரு தொண்டன், நல்ல ஒரு பேச்சாளர், நல்ல ஒரு வழக்கறிஞர். விவாத மேடைகளிலே தம்பி தமிழன் பிரசன்னா பங்கேற்றால் எதிரிகளை தூள் தூளாக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு விவாத மேடைக்காரர். இதை விட உணர்வுள்ள கட்சிக்காரர், விசுவாசமுள்ள கலைஞரின் தொண்டன். அந்த காலத்தில் கலைஞர் பிரசன்னான்னு கூப்பிடுறது, தமிழ்னு கூப்பிடுறது என் கண்ணால் நான் பார்த்துலையா? எப்பயோ 25 வருஷத்துக்கு முன்னால இன்றைய உயர்கல்வித்துறை அமைச்சர் அண்ணன் கோவி செரியர் அவர் ஆபீஸ் வந்தார், தமிழ் பேரின்பன்னு சொல்லி ஒரு புத்தகத்துக்கு ஒரு புத்தகம் அவர் எழுதியிருக்கார் தலைவர் கலைஞரை பற்றி. அது கலைஞர்கிட்ட காட்டணும், அது கலைஞர்கிட்ட காட்டி அந்த புத்தகத்தை கலைஞர்கிட்ட காட்டணும்னு வந்தார். அந்த புத்தகத்தை தம்பி தமிழன் பிரசன்னா எழுதின புத்தகத்தை கலைஞர்கிட்ட காட்டுறதுக்கு அண்ணன் கோவி செல்லினா போய் புத்தகத்தை கொடுக்குறார். அதை கலைஞர் படிக்கிறார். படிச்சுட்டு இந்த புத்தகத்தை எழுதுனது யாருன்னு கேட்குறாங்க. தமிழன் பிரசன்னா கூட்டு வாண்டாங்க. பார்த்த உடனே கன்னத்தில் தொட்டு முத்தம் கொடுத்தார். யார? தமிழன் பிரசன்னா கன்னத்தில் தொட்டு முத்தம் கொடுத்தார். உன்னில் என்னை பார்க்கிறேன், நீ எதிர்காலத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தில் மிகப்பெரிய இடத்துக்கு வருவாய். உன்னிடத்திலே பாபா சாஹிப் அண்ணல் அம்பேத்கரினுடைய சிந்தனைகள் இருக்கிறது, உன்னிடத்திலே தந்தை பெரியாரின் சிந்தனைகள் இருக்கிறது, உன்னிடத்தில் அறிஞர் அண்ணாவின் சிந்தனைகள் இருக்கிறது, உன்னிடத்தில் கலைஞர் கருணாநிதி ஆகிய என்னுடைய சிந்தனை இருக்கிறது. நீ பெரியெடுத்து வருவாய், தொடர்ந்து எழுது, நன்றாக பேச வேண்டும், பேசு என்று கலைஞரால் பாராட்டுகளை பெற்றவர் தம்பி தமிழன் பிரசன்னா. தளபதி அவர்களால் பாராட்டுகளை பெற்றவர் தம்பி தமிழன் பிரசன்னா. நாளைய தமிழகம் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் பாராட்டுகளை பெற்றவர் தம்பி தமிழன் பிரசன்னா. கடலூரில் இந்த சிவி சர்மா ஏதோ பேசிட்டோம். அப்போ நான் கூட்டத்துக்கு போயிருந்தேன், நான் தான் முதல்ல பேசினேன். நான் பேசி உக்காந்துட்டேன். தமிழன் பிரசன்னா பார்த்தேன். யோ, ஒரு லைப்ரரி இருக்குதியா? தமிழன் பிரசன்னா பேசுனது பார்த்தேன், ஒரு லைப்ரரி இருக்குது. அவர் பேச்சில் 1000 PhD இருக்கிறது. He is a very good orator. He is a very good administrator. He is a very good writer. He is a very good political youngster. He is a very good cadre. அவரை பாராட்டுவதற்கு வார்த்தையில் பேசினால் தம்பி தமிழன் பிரசன்னா. டே லாட்டரி சொல்லிக்கிறவனே, இந்த எலெக்ஷன் பிரச்சாரத்தில் தப்பா பேசக்கூடாதுன்னு பார்க்குறேன். டே லாட்டரி சொல்லிக்கிறவனே, என் தம்பி தமிழன் பிரசன்னா பேசினா மட்டம் திறந்த வெள்ளம் போல், குற்றால அருவி போல், வற்றாத ஜீவநதி போல், ஓயாத அலை போல் பேசக்கூடிய ஒரு ஆற்றாளன், ஒரு பேச்சாளர் தம்பி தமிழன் பிரசன்னா. நாளைக்கு எக்மோர் தொகுதி மக்கள் வாக்களித்து அவர் சட்டமன்றத்திற்கு சென்றால் அவர் பேசுகிற பேச்சு தமிழ்நாட்டில் சிறந்த சட்டமன்ற உறுப்பினர் தமிழன் பிரசன்னா என்று இந்த நாடே பாராட்டு. உங்களுக்காக சட்டமன்றத்திலே குரல் கொடுப்பார் தம்பி தமிழன் பிரசன்னா. சென்னை மாநகரத்தில் எக்மோர் தொகுதியை முன்மாதிரியான தொகுதியாக மாற்றி காட்டுவார். சென்னை மாநகரத்தில் முன்மாதிரியான தொகுதியை மாற்றி காட்டுவார் தம்பி தமிழன் பிரசன்னா. நான் பார்த்திருக்கேன், நான் பார்த்து வளர்ந்த ஒரு தம்பி. அழகிலேயே கருப்பு தான் அழகுன்னு சொல்லுவாங்க. என் தம்பி ஒரு கருப்பு அழகன். கழகத்தின் கொடி அவர் முகத்தில் வைத்திருக்கிறார். அதிகம் பேசணும்னா ஒரு ஃப்ராடு, ஒரு 420, ஒரு கேப் மாதிரி, முள்ள மாதிரி, முற்றோக்கி, போலீஸ் பார்த்தா பயப்படுறான். ஒரு வளர்ந்தவன்,
ஒரு வளர்ந்த எருமாவளை அவன் என் தம்பி தமிழன் பிரசன்னா பத்தி பேசுறான். நீ ஒரு கேடி, உனக்கு சீட்டு கொடுத்தான் பாரு, அவன் இதோட பெரிய கேடி, தற்குறி. அதனால நான் எக்மோர் தொகுதி வாக்காளர் பெருங்குடி மக்களை பணிவோடு உங்கள் பாதங்களை தொட்டு வணங்கி கேட்டுக்கொள்கிறேன். நான் குடியாத்தம் குமரன். அந்த காலத்தில் எக்மோரிலே பல கூட்டங்களிலே பேசியவன். சமூக வலைத்தளம் மூலமாக உங்கள் ஒருவர் பாதங்களை தொட்டு வணங்கி கேட்டுக்கொள்ள வாக்களிங்கள். தம்பி தமிழன் பிரசன்னா அவர்களுக்கு உதயசூரிய சின்னத்தில் வாக்களிங்கள். எழும்பூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினராக தம்பி தமிழன் பிரசன்னாவை தேர்ந்தெடுங்கள். நல்லவர், வல்லவர், படித்தவர், வழக்காடு மன்றத்தில் வாகை சுடுகிற வழக்கறிஞர் பெருந்தகை, தலைவர் கலைஞரின் அன்பை பெற்றவர், தளபதியின் அன்பு தம்பி, எங்கள் நாளைய தமிழக மாண்புமிகு அண்ணன் துணை முதல்வர் வாலிப கலைஞர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் பேரன்பை பெற்றவர் தம்பி தமிழன் பிரசன்னா. ஒரு இளைஞர், உங்களுக்காக பணியாற்றுவார். நீங்கள் கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வருவார். நீங்கள் இட்ட பணிகளை செய்யக்கூடியவர். தாய்ப்பாலில் தூசிப்பட்டாலும் படும், பொதுவாழ்வில் தூசிப்படாத ஒரு இளைஞரை தலைவர் தளபதி, மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் தலைவர் தளபதி உங்களுக்கு வேட்பாளராக தந்திருக்கிறார். எனவே அந்த திருடர் அரசிக்கிறவன் ஆதவர்ஜனா, அவனை நான் பின்னால பாத்துக்கிறேன். என்ன நல்லவர், வல்லவர் தம்பி தமிழன் பிரசன்னா, திராவிட முன்னேற்ற கழக வெற்றி கூட்டணி வேட்பாளர் தம்பி தமிழன் பிரசன்னா அவர்களுக்கு வாக்களிப்பீர். உதயசூரிய சின்னம், எங்களின் இதய சூரியன், அன்பு தம்பி வழக்கறிஞர், திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளர், மாநில திமுக செய்தி தொடர்பு இணைச்சலர் அன்பு தம்பி தமிழன் பிரசன்னா அவர்களுக்கு உதயசூரிய சின்னத்தில் வாக்களிங்கள். உங்களுக்காக உழைப்பார், உங்களுக்காக வாதாடுவார். உங்களின் குரல் ஒலிக்கும் சட்டமன்றத்தில் தம்பி தமிழன் பிரசன்னா வாக்களிப்பீர். தம்பி தமிழன் பிரசன்னா அவர்களுக்கு உதயசூரிய சின்னத்தில் நன்றி, வணக்கம். அன்புடன் குடியாத்தம் குமரன்.